True Light Network. Truly beyond truth. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தருடைய கிருபையில சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நாள்ல ஒவ்வொரு வாரமும் நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளை நீங்க பார்த்து கொண்டு வரீங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா செய்து கொள்ளுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். இலங்கையில் மாபெரும் சுவிசேஷ கூடுகை, பெரும் வெள்ளமாக திரண்ட மக்கள். எதிர்ப்பின் மத்தியிலும் வளர்ந்து வரும் வடநாடு திருச்சபைகள். தொடங்க போகிறதா மூன்றாம் உலகப் போர்? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமீபமா? ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு வெளியாகி இருக்கும் கிங் ஆஃப் கிங்ஸ் திரைப்படம். And I'm not interested. This story is about the King of Kings. டெக்சாஸில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 72 மணி நேர ஜெபம். ஊழியர்களுக்கு சாட்சியாய் வாழும் ஃபாதர் பெர்க்மன்ஸ். சென்னை NLAG திருச்சபையில் நடத்தப்பட்ட 100வது முழு இரவு ஜெபம். உங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. சீனாவில் ரட்சிக்கப்பட்ட முழு கிராமம். சீனர்கள் மத்தியில் தொடரும் எழுப்புதல் சம்பவங்கள். உலகம் அனைத்திலும் மீடியா துறைக்காக 24 மணி நேர ஜெபம். சென்னை பல்வேறு இடங்களில் சாலை ஓரம் சுவிசேஷம் சொல்லும் சுவிசேஷகர்கள். தேவனை மகிமைப்படுத்தும் பிற மதத்தினர் மற்றும் காவல்துறையினர். ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இனி விரிவான செய்திகள். இலங்கையில மாபெரும் எழுப்புதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருது. கடந்த மாதம் கூட ஒரு மாபெரும் எழுப்புதல் கூடுகை நடைபெற்றிருக்கு. அங்க கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில நடந்த அற்புதங்கள் என்னென்ன காரியங்கள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக. இலங்கை தேசத்தின் நுவேரா எலியா மலை பிரதேசத்தில் மாபெரும் சுவிசேஷ பெருவிழா இந்த மாத துவக்கத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சுவிசேஷ பெருவிழாவை ஜீசஸ் லிவ்ஸ் எவாஞ்சலிக்கல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இயக்கத்தினர் நடத்தினர். மறைந்த சுவிசேஷகர் S. ராஜேந்திரம் அவர்கள் இவ்வூழியத்தின் ஸ்தாபகராவார். அவரது மனைவி திருமதி கிறிஸ்டி ராஜேந்திரம் சிறப்பு செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தார்கள். இவ்விழாவில் ஏராளமான மக்கள் தங்கள் வியாதியிலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் அற்புத விடுதலையை பெற்றனர். இந்த மலை பிரதேசத்தில் பெருவெள்ளமாக கூடியிருந்த பிற மத நம்பிக்கையுடையோர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணித்தனர். இந்த அதிசய சம்பவத்தினால் பரலோகமே நிச்சயம் மகிழ்ந்திருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இலங்கையில நடந்த மாபெரும் எழுப்புதல் கூடுகையை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. கர்த்தர் மாபெரும் அற்புத அடையாளங்கள் அங்க செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில எழுப்புதலுக்கு நீ தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, வட மாநிலத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள் பெருகி கொண்டு வந்தாலும் அங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது. இப்பொழுதும் சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. ஒரு தகவலை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை குறித்து. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். இந்த நூற்றாண்டில் வட இந்திய சுவிசேஷ பணியில் பலதரப்பட்ட எதிர்ப்பை நாம் எதிர்நோக்கினாலும் இந்தியாவில் கிறிஸ்துவ திருச்சபைகள் பெருகிதான் வருகின்றது. 2011ஆம் ஆண்டின் சென்சஸ் தகவலின்படி 3% குறைவாகவே கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் உள்ளனர் என கூறப்படுகிறது. கடந்த 14 வருடங்களாக அரசாங்கம் முறைப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்யவில்லை. ஆனாலும் ஏராளமான மிஷனரி இயக்கங்கள் மற்றும் திருச்சபை நாட்டும் இயக்கங்களின் தீவிர பணியினால் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 15%க்கும் அதிகமாகவே இருக்கும் என மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நிலவி வரும் எழுப்புதல் ஊழியங்களினால் திருச்சபைகள் வேகமாக பரவி வருகின்றது. ECI டயோசிஸ்க்கு மட்டும் 10,000 திருச்சபைகள் இந்தியாவில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டு சபைகள் இந்தியாவில் ஏராளம் உண்டு. ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்தில் 10 திருச்சபைகள் உருவாகின்றன. இந்த வீட்டு சபைகள் தான் திருச்சபைகளாக மலர்ந்து வருகின்றன. வடநாட்டில் ஒரு வீட்டில் நடைபெற்ற தேவ ஆராதனையின் ஒரு காட்சியை நாம் இப்பொழுது காணலாம். வட மாநிலத்துல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு வருது அப்படிங்கிற செய்தி கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து அங்க இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காகவும் எழுப்புதலுக்கு தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, கிறிஸ்து இயேசுவின் வருகை சமீபமா இருக்குதா? உலகம் முழுவதுமா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதனுடைய விளைவு என்ன? 3வது உலகப் போர் ஆரம்பிக்க போகுதா? இப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம மத்தியில காணப்படுது இல்லையா? இப்பொழுதும் இதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். 3ஆம் உலகப் போர் நடப்பதற்காக அநேக சாத்தியக்கூறுகள் தெரிகிறதாக பல அரசியல் தலைவர்களும் வேத வல்லுநர்களும் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நடக்கிற அநேக சம்பவங்கள் 3ஆம் உலகப் போரின் தொடக்கத்திற்கு ஒரு மைல்கல்லாய் அமைகிறதாக தெரிகின்றது. சமீபத்தில் ஈரான் வெளியிட்ட ஒரு காணொளியில் அவர்கள் ஆயுத கிடங்குகளை, மிசைல் சிட்டி என்கிற இடங்களை பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளித்திருக்கின்றனர். அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மிசைல் கண்காட்சிக்காக இருந்தது. அதாவது விண்வெளி தாக்குதலுக்கான ஆயுதங்கள் ஏராளமாக இருந்ததை அந்த காணொளி நமக்கு விளக்குகிறது. இது நடந்து 4 மணி நேரத்தில் அமெரிக்கா 2 பெரிய ஏர்கிராப்ட் கப்பலை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பியுள்ளது. ஈரான் 60,000 வீரர்களை கொண்டு தயாராக உள்ளது என்று சில அறிக்கைகள் கூறுகிறது. ஐரோப்பியாவில் உள்ள 28 நாடுகளிலும் இப்பொழுது அத்தியாவசிய பொருட்களை வாங்கி அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பகிரங்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எப்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என எச்சரித்துள்ளனர். இவை அனைத்து காரியங்களும் கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என வேதாகமத்தில் நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கும் காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். உலகெங்கும் மிகப்பெரிய காரியங்கள், மிகப்பெரிய திடுக்கிடும் காரியங்கள் நடந்து கொண்டு வருது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சென்னை பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக 7 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜெபம் ஏப்ரல் 19ஆம் தேதி 3வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இடம் சந்திரா கன்வென்ஷன் சென்டர், AC ஹால், YMCA ராய்பேட்டா, ஆப்போசிட் ராய்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னை. எழுப்புதல் தெய்வ செய்தியாளர்கள் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள், சகோதரர் வில்சன் செல்வகுமார் அவர்கள். தேவனுடைய எழுப்புதல் திட்டத்தை சென்னையிலே நிறைவேற்றுவதற்கு, தமிழ்நாட்டிலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எலியாக்களாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, தேவ ஊழியர்களே, சென்னை பட்டணத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க திரண்டு வாருங்கள். தொடர்புக்கு 044 4501 6562. ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்? சின்ன வயசுல இருந்து இப்ப அதுக்கு என்னடா? நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். நான் சொல்றத கேக்குறியா நீ? என்ன கேட்கல? அந்த பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு சும்மா சுத்திட்டு இருக்காதனா கேட்க மாட்டியா நீ? நானும் விடணும் தான் நினைப்பேன், ஆனா என்னால விடவே முடியல. நீ என் ஃப்ரெண்டு தானே,
எங்க போனா என்ன பண்ண இதை விட முடியும்னு சொல்லு. சரி, இந்த ரிவைவல் ஃபெஸ்டிவல். அதுக்கு இவ்வளவு சீக்கிரமாவா? டேய் சரிடா, போறேன். இத பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லலாம். சொல்லிருவோம். 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வாலிபர்களுக்கான எழுப்புதல் பெருவிழாக்கள் மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, அநேக கிறிஸ்தவ திரைப்படங்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது. ஹவுஸ் ஆஃப் டேவிட், சோசன் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கு இல்லையா? இந்நிலையில குழந்தைகளுக்காக ஒரு அற்புதமான சுவிசேஷம் குறித்ததான ஒரு திரைப்படம் வெளியாயிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். ஏஞ்சல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஏப்ரல் 11 அன்று வெளியான கிங் ஆஃப் கிங்ஸ் என்கிற திரைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது குழந்தைகளை கவரும் வண்ணமாக குழந்தைகளுக்காகவே அமைக்கப்பட்ட கதையாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை கார்ட்டூன் வடிவில் அமைத்து இருக்கின்றனர். இக்கதை நிகழ்காலத்தில் இருக்கும் ஒரு தந்தை தனது மகனுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் கதையை கண்முன்னே காட்டுவது போல் இக்கதை களம் அமைந்துள்ளது. I'm not interested. This story is about the King of Kings. இதை இயக்கியவர் சியாங் ஹோ ஜாங் என்பவர். குழந்தைகள் மத்தியில் இந்த திரைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து ஏஞ்சல் ஸ்டுடியோஸ் நிறுவனர் ஜோர்டன் ஹார்மன் கூறும்போது, முதல் முறையாக ஏஞ்சல் ஸ்டுடியோவால் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கார்ட்டூன் திரைப்படம் இதுவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை கிறிஸ்துவின் கதையை அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணமாகவே உருவாக்கி சுவிசேஷத்தை இவ்வழியாய் அறிவிக்கும் ஏஞ்சல் ஸ்டுடியோ குழுவிற்கு நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளுக்காக ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ஒரு அழகான ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அது குழந்தைகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான திரைப்படங்கள் இயக்குகிறவர்களை கர்த்தர் எழுப்பணும், அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, அமெரிக்கால அநேக பல்கலைக்கழகங்கள்ல வாலிபர்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புல கர்த்தர் அநேக வாலிபருக்கு தன்னை வெளிப்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை வாலிபர்கள் மத்தியில செய்து கொண்டு வராங்க. அது என்ன காரியம், கர்த்தர் என்னென்ன காரியங்களை அவங்க மத்தியில செய்து கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கில்லை. இந்த ஏப்ரல் மாதத்தில் பெய்லர் யூனிவர்சிட்டி என்கிற பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 72 மணி நேரம் ஜெபம் செய்து ஜெப மேகத்தை அமெரிக்க தேசமெங்கும் பரவ செய்திருக்கின்றனர். இக்கூடுகை கேம்பஸ் ஆஃப் வேகோ என்கிற இடத்தில் டெக்சாஸில் நடைபெற்றது. இதே போன்று 2019ஆம் ஆண்டு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பெய்லர் யூனிவர்சிட்டியை சார்ந்த சார்லஸ் ரம்சே என்பவர் கூறும்பொழுது, ஜெப வல்லமை உள்ளது, இது நடந்ததற்கு எங்களுடைய ஜெபமே காரணம் என்று கூறியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கேம்பஸ் ஆஃப் வெகோஸில் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்து ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தியிருக்கின்றனர். மற்றும் ஜெனி ஆலன் என்கிற சுவிசேஷகர் மூலமாகவும் அநேக பல்கலைக்கழகங்களில் அமெரிக்காவில் எழுப்புதல் கூடுகைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தேசத்தின் எழுப்புதலுக்காக விசுவாசியுங்கள். ஒன்று கூடி ஜெபித்ததன் விளைவால் அமெரிக்க தேசத்தில் பெரும் எழுப்புதல் சம்பவங்களும் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பெரும் எழுப்புதல் அலை வீச துவங்கியுள்ளது. அமெரிக்கா டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல வாலிபர்கள் கூடி ஆண்டவர் ஆராதித்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறத ஒரு செய்தி தொகுப்பா நம்ம பார்த்திருப்போம். தொடர்ந்து அங்க இருக்கிற வாலிபர்கள் மத்தியில இன்னும் தீவிரமா எழுப்புதலுக்கு இனி பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, ஆராதனை அப்படின்னா என்ன? ஆராதனை அப்படிங்கிறது கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு காரியம். அந்த ஆராதனையை நம்ம எவ்வாறா ஏறெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விகள் அநேகமா நம்ம மத்தியில் எழும்பி கொண்டிருக்கு. ஆராதனையை தன் வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆராதனை வீரர் ஒரு அப்போஸ்தலர் குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். கத்தோலிக்க அருட்தந்தையாக பணியாற்றிய இவர் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக பாடல் வழியாக ஊழியம் செய்ய தொடங்கினார். மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. இவருடைய வாலிப நாட்களில் இவர் திரைப்பட பாடல்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அதற்காக நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது அவருடைய பாடல் திறமையை தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கர்த்தர் இவருக்கு கொடுத்த பாடல்களால் ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாது. அநேகர் இவருடைய பாடல்கள் மூலம் தேற்றப்பட்டுள்ளனர். இன்றளவும் தமிழக கிறிஸ்தவ வட்டாரத்தில் இவருடைய பாடல் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தேவனுக்காகவே தனது வாழ்வில் 24 மணி நேரம் செலவழித்து இன்று வரை ஊழியர்கள் அனைவருக்கும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம நோக்கம் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், இதுதான் நோக்கமா இருக்கணும். எவ்வளவு காணிக்க வரும்னு எதிர்பார்க்கவே கூடாது. சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ காணிக்க எதிர்பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு, இதுக்காக நாங்கள் இவ்வளோ சீப்பாயிட்டீங்களா, எங்களை எவ்வளோ காணிக்க வழக்கமாக வாங்குவீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். நம்மளை அறியாதவங்க தான் கேட்பாங்க. அதுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். நீ ஊழியம் செய்கிற, நம்ம சேர்ந்து செய்வோம். இவரை போன்ற தேவ மனிதர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் விதமாக ஆராதனை பாடல்கள் பாட வேண்டும். ஆராதனை தலைவர்கள் அல்ல, கர்த்தரே ஆராதிக்கப்பட வேண்டும். ஃபாதர் பெர்க்மன்ஸை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை நம்ம பார்த்திருப்போம். ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வராங்க இல்லையா? இதே போல இன்னும் அதிகமான ஆராதனை வீரர்கள் எழும்பணும். கர்த்தரை பிரசித்தப்படுத்துகிறவர்களா, கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களா ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி வைராக்கியமா ஊழியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். உன்னை என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, உங்க பையனுக்கு பொண்ணுங்க வரிசையில நிக்கிறாங்க பாருங்க. ஆமா, இவ அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிட்டா. ஆமா, நீங்க ஊர்ல இல்லாத பையனை பெத்து எடுத்துட்டீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்த மாட்டீங்களா? என்னைக்குதான் மாற போறீங்களோ? முதல்ல நீங்க 2 பேரும் 4 மாவடிக்கு கிளம்புங்க. அங்க சமாதான பெருவிழா நடக்க போகுது, அங்க போங்க. அப்புறம் நீங்க சண்டையே போட மாட்டீங்க. உண்மையாவாக்கா? கண்டிப்பா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சமாதான பெருவிழாக்கு போங்க, சமாதானமா வாங்க. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் சமாதான பெருவிழா வரும் மே மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? தேவன் தரும் சமாதானத்தை பெற்று அனுபவிக்க வாருங்கள் சமாதான பெருவிழாவிற்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்க தரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் 1 ரூபாய் கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு.
கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரரா இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, உலக எழுப்புதலுக்காக அநேக இடங்கள்ல இரவும் பகலும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருது. குறிப்பா தமிழகத்திலையும் அநேக இயக்கங்கள், அநேக ஊழியங்கள் இணைந்து எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வராங்க. அதிலும் குறிப்பான ஒரு சில ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் தீவிரமா ஜெபிக்கும்படியாய் எழுப்பி ஆண்டவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். சென்னையில் உள்ள NLAG சபையில் ஏப்ரல் 4 அன்று 100வது முழு இரவு ஜெபம் நடைபெற்றது. இதில் தலைமை போதகரான பாஸ்டர் D. மோகன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். இதில் பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின், உங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு, பாஸ்டர் கல்யாண் குமார் மற்றும் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள், மேலும் தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கின்றனர். தொடர்ந்து ஜெபிக்கணும், விடாம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இதுபோன்று தேசத்தின் எழுப்புதலுக்காக அநேக கிறிஸ்துவ இயக்கங்கள் இரவும் பகலாக ஜெபித்து வருகின்றனர். இயேசு விடுவிக்கிறார் மற்றும் இயேசு அழைக்கிறார் போன்ற ஊழியங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக அநேக வருடங்களாக ஜெபித்து வருகின்றனர். இந்த ஜெப ஊழியத்தை திறப்பின் வாசல் ஜெபம் மூலம் 45 வருடத்திற்கும் மேலாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபமும் ஜெபிக்கும் மக்களை உலகமெங்கும் எழுப்புவதுமே சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் பிரதான ஊழியமாகும். அதற்கான பலன்களை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். வரக்கூடிய நாட்களில் இந்தியா முழுவதும் எழுப்புதல் அக்கினி பரவி ஒரு மாபெரும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். எழுப்புதலுக்காக கர்த்தர் ஊழியர்களையும் இயக்கங்களையும் ஊழியங்களையும் எழுப்பி எவ்வளவு வல்லமையா ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதல் மாற்றத்தை நம்ம தேசங்கள்ல, பட்டணங்கள்ல, உலகம் முழுவதுமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, சீனால மிகப்பெரிய எழுப்புதல் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல்ல கடைசி சில தொகுப்புகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம அறிந்திருப்போம். இப்போவும் ஒரு கிராமத்துல ஒரு மாபெரும் மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, அங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான காரணம் எப்படி அப்படிங்கிற காரியங்களை ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். மன்னா ஆஃப் காட் என்கிற இணையதள செய்தியில் சீனாவில் ஒரு முழு கிராமமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வாறு மறுரூபம் ஆனது என்பதை கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் எழுதியுள்ளார். இந்த கிராமத்தின் பெயர் சியாமை ஊயி என்பதாகும். இந்த கிராமத்தினர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அநேகர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக திருடி வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த மொத்த கிராமமே திருடர்களின் கிராமம் என்று அழைக்கப்பட்டது. கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவர்களாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் வாழ்ந்திருந்ததாக அந்த செய்தி தொகுப்பில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுது இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தில் திருடர்கள் இல்லாத அளவுக்கு அக்கிராமம் மாறியுள்ளது. அனைவரும் சபை ஆராதனைக்கு சென்று ஒழுக்கமாக வாழ ஆரம்பித்தனர். அநேக அற்புதங்கள் நடந்தது, சாட்சிகள் எழும்பின, அனைவருடைய குணங்கள் மாறின. இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறாரோ அதே போல இக்கிராம மக்கள் இப்பொழுது கிராமத்திற்கு ஒளியாய் வாழ்ந்து வருகின்றனர்.
சீனால எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தொகுப்பை நம்ம பார்த்திருப்போம். இன்னும் அங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எழுப்புதலுக்கு இனி தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, மீடியா துறையை கர்த்தர் இந்த கடைசி காலங்கள்ல வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வராங்க. மீடியா துறைக்கான ஜெபங்களும் அதிகம் அவசியமா இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 24 மணி நேர ஆன்லைன் பிரேயர் ஒழுங்கு செய்யப்பட்டு அங்க மீடியா துறைக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். உலகின் முதன்முறையாக நடைபெற்ற கிறிஸ்தவ மீடியா துறைக்காக ஜெபம் உலகம் அனைத்திலும் உள்ள தி ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் டே ஆஃப் பிரேயர் ஃபார் மீடியா துறையினருக்காக கடந்த வருடம் ஆன்லைன் பிரேயர் வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றனர். இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 25 தேசங்களிலிருந்து அனைத்து மீடியா துறைகளும் கலந்து கொண்டனர். உலகில் மீடியா துறையின் மூலமாக எழுப்புதல் வருவதற்காக ஜெபித்திருக்கின்றனர். மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறதை நாம் காணப்போகிறதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் 7 தூண்களில் மீடியா மற்றும் சினிமா துறை உள்ளடங்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். மீடியா துறைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களின் செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து மீடியா துறையில இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படணும், இன்னும் தீவிரமா மீடியா துறையை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். அண்ணா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எங்க இவ்வளவு கூட்டமா போறாங்க? தம்பி, எல்லாரும் பெருவிழாக்கு போறாங்க. பெருவிழாவா? அப்படி என்ன பெருவிழா நடக்குது? எங்க நடக்குது? தம்பி, 4 மாவடியில இயேசு விடுவிக்கிறார்ல, 8 நாள்ல 50 பெருவிழா நடக்க போகுது. ஆமா தம்பி, நீங்க எங்க போறீங்க? என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. வாழ்க்கையே தோல்வியா இருக்கு. அதான் வர ட்ரெயின்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன தம்பி சொல்ற? இந்த ட்ரெயின்ல விழுந்து சாக போறியா? இந்த ட்ரெயின்ல போற எவ்வளோ பேர் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகுது தெரியுமா? நீ சாக போறன்னு சொல்ற? இந்த ட்ரெயின்ல போனா உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியும். என்னென்ன சொல்றீங்க? இந்த ட்ரெயின்ல போனா என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகுமா? ஆமா தம்பி, உன் வாழ்க்கை ஆரம்பம் தோல்வியா இருக்கலாம், ஆனா முடிவு வெற்றியை தரும். அப்படியா? சரிண்ணா. தம்பி, எங்க தம்பி போற? குறும்பூருக்கு டிக்கெட் புக் பண்ண. சரி தம்பி. குறும்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் எழுப்புதல் பெருவிழாக்கள் 8 நாட்களில் 50 பெருவிழாக்கள் நடைபெறுகிறது. மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இக்கூட்டங்கள் நடைபெறும். குடும்பமாக இக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். 0469353535. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, சென்னையில வீதிகள்ல, சாலை ஓரங்கள்ல, கிராமப்புறங்கள்ல சென்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வராங்க. எப்படி சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வராங்க, யார் யார் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை வாங்க பார்க்கலாம். ஸ்டீஃபன் மணி என்கிறவர் தலைமையில் அவரது குழுவை சார்ந்தவர்கள் அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷ பணியை தெருக்களில் நேர்த்தியாக செய்து வருகின்றனர். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்கிற பவுலின் வார்த்தையின்படி இவர்கள் தெருவோரங்களிலும் சாலைகளிலும் தைரியமாக நின்று தேவனுடைய சுவிசேஷத்தை அனைவரும் காணும் வண்ணமாக அறிவித்து வருகின்றனர். சென்னையில் உள்ள
உள்ள கொருக்குப்பேட்டை ஹவுசிங் போர்ட், செங்கல்பட்டு பழவேலி மற்றும் கண்ணகி நகர் OMR ஆகிய இடங்களில் கர்த்தருடைய நற்செய்தி பணியை சாட்சி மற்றும் பாடல்கள் மூலமாக அறிவித்து சுவிசேஷத்தை கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து போதை பழக்கத்தில் இருக்கும் வாலிபர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்றனர். இவ்வாறு சுவிசேஷத்தை தெரு பிரசங்கம் மூலம் அறிவிக்கும் குழுக்கள் பெருகி வருகின்றன. சென்னை மற்றும் பெங்களூரு பட்டணங்களில் ஏராளமான வாலிபர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு சின்ன பையன் ஜெபிச்சது அந்த நாட்டை ஒயின் சாப்பிடாம மாத்திரீங்களே. இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. வாலிபர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில நடந்த காரியங்களையும் அவங்க சாட்சிகளையும் சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாங்க. இதே போல சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் இன்னும் அதிகமா எழும்பணும், கர்த்தர் அவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட கிறிஸ்து இயேசுவை எவ்வளவா அவர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரியங்களை காண்பித்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம காவல்துறையில வேலை செய்கிற ஒருவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் அவர்களுடைய மத பண்டிகையில் கிறிஸ்துவ பாடலை பாட அனைத்து பிற மதத்தினரும் அனுமதித்திருக்கின்றனர். இந்த காணொளி இப்பொழுது இணையதளத்தில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற காரியங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் மனிதனுடைய வாழ்விற்கு உகந்ததாய் இருக்கிறது என்பதை நமக்கு உறுதி செய்கிறதாக இருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்டு பாடல் வழியாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்திய அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அந்த காணொளியை நாம் இப்பொழுது காணலாம். இது போன்று மற்றொரு காணொளி, காவல் நிலையத்தில் காவலர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அனைத்து காவலர்கள் முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் பாடலை பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பாடலை அழகாக பாடி தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இயற்கை உலகமே தூய்மையானதன இயேசு நினைத்தாரே, எல்லா உயிர்களும் தம் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா ஆண்டவருடைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. காவல்துறையில வேலை செய்கிற ஒருத்தர் எவ்வளவு சிறப்பா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா காரியத்தை செய்திருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் வருகிற நாட்கள்ல தீவிரமா நடக்கணும். அநேக காரியங்களை கர்த்தர் மிகச் சிறந்த வகையில செய்து முடிக்கணும். எழுப்புதலுக்கு நீ தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு தொகுப்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல உலக அளவில் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன்.